நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினேன், பிரபஞ்சம் என்கிட்ட பேசிச்சுன்னு நான் சொல்கிறத நம்பலாம்னு நினச்சா மேற்கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போல்லாம் மேதாவித்தனமாக ரொம்ப பேர் எதுக்கெடுத்தாலும் பிரபஞ்சம்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள மேதாவி நாம் ஒத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. அது சரி, பிரபஞ்சம்னா என்ன? நமக்கு நல்லா தெரிஞ்ச, இல்லைனா கற்பனை செய்யக்கூடிய உயிரினங்களில் இருந்து உயிரற்ற படைப்புகள் அனைத்துமே பிரபஞ்சம்தான். அனைத்து நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன் திரள்கள், இடம், பொருள்னு எல்லாமே பிரபஞ்சம்தான். எல்லையில்லாத பறந்து விரிந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டோம்னா நாம் இருக்கிற பூமி ஒரு சின்ன புள்ளி தான். பிரபஞ்சத்தின் பாதைக்கு ஒரு முடிவே இல்லைங்கிறதும் உண்மைதான். பிரபஞ்ச புரிதல் உள்ள எல்லாருக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நான் பேசின விஷயத்துக்கு வர்றேன். மேலோட்டமாக பார்த்தா இது சப்ப மேட்டராக இருக்கும். உற்று நோக்கினால் இந்த சாதாரண விஷயத்துக்குள்ள பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம் என்னங்கிறது விளங்கும். மதுரையிலிருந்து நான் சென்னைக்கு போகிறது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அன்னைக்கும் அப்படித்தான் கிளம்புனேன். 2 நாளோ 3 நாளோ சென்னையில் தங்கினா நான் கொண்டு போகிற பேக் சின்னதாக தான் இருக்கும். குறிப்பாக ட்ராலி பேக் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ட்ராலி பேக் என்கிட்ட இல்லை. அதனால் அந்த சின்ன பேக்கில் அயன் பண்ணி மடித்து வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு திணிச்சிட்டு கிளம்பிடுவேன். இந்த நேரத்தில் மழை அறிவிப்பு ஓயாமல் வர்றதுனால மழை தண்ணியில் தலை நனையாமல் இருக்க தொப்பி ஒன்றை கையில் எடுத்தேன். ஆனால் பேக்கில் திணிக்க இடம் இல்லை. ஒரு வழியாக தொப்பியவும் பேக்கில் திணிச்சிட்டேன். ஆனால் நான் சென்னையில் இருந்தப்போ, அதுவும் வெளியில் கிளம்புனப்ப மழை எதுவும் பெய்யலை. சென்னை எக்மோரில் இருந்து கிளம்பி மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதும் 2 வீலர் சாவி எடுக்கிறதுக்கு பேக் ஜிப்பை திறந்தேன். அப்போ மேலாப்பில் நான் கொண்டு போன தொப்பி இருந்துச்சு. சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு தொப்பி மேலே. தேவையில்லாமல் தொப்பியை வேறு சென்னை வரைக்கும் தூக்கிட்டு போனதை நினச்சி. அது வெயிட் இல்லாத தொப்பினாலும் மனசு கனத்துருச்சு. அப்போ தான் அது நடந்துச்சு. திடீர்னு சாரலும் மழையுமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எடுத்தேன் தொப்பியை, கவுத்துனேன் தலையில். அப்படியே ஸ்டாண்டில் நின்று 2 வீலரை எடுத்துகிட்டு கிளம்புனேன். 2 வீலரில் போகும்போது மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னா, தொப்பிக்கு வேலை இல்லாமல் போச்சேன்னு நான் நினச்சது மழை பெஞ்சிருச்சே. அப்படின்னா நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். மனசுக்குள்ளே தான், பிரபஞ்சமே எனக்காகவே மழை பெய்யுது. என் நினப்புக்கு இம்புட்டு வேல்யூ இருக்கா? என் மீது தான் உனக்கு எம்புட்டு பாசம். இங்கே பெய்கிறது சாதாரண மழை இல்லை, உன்னோட அருள்மழைன்னு மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பித்தேன். அப்போ பிரபஞ்சம் தெளிவாக ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்துச்சு. அதாவது பிரபஞ்சத்தோட பேச்சு எனக்கு கேட்டுச்சு. பிரபஞ்சம் வாயால் பேசினா தானே நான் காதால் கேட்க முடியும். பிரபஞ்சத்தோட பேச்சை என்னோட மொத்த உடம்பும் நாடி நரம்பும் கேட்டுச்சு. என்னோட படைப்புகளில் ஒன்றான மனித படைப்பே, இந்த மழை உனக்காக பெய்யுதா? மனுஷனோட புத்தி ஏன் இப்படி போகுது? மழைங்கிறது இயற்கை. ஊருக்காக மழை பெய்யுதா, உனக்காக பெய்யுதா? எது நடந்தாலும் தப்பாக யோசித்து மனசை குழப்பிக்கிறது மனுஷங்களோட இயல்பாக இருக்குது. நான் உனக்கு மட்டுமே என்ன பண்ணினேன்னு தெரியுமா? நீ சென்னைக்கு கிளம்புனப்ப எதுக்கும் தொப்பியை எடுத்து வச்சுக்கன்னு சொன்னது தான். அப்போ பிரபஞ்சத்தோட குரல் உனக்கு கேட்கலை. எல்லாமே உன்னால் தான் நடக்குதுங்கிறது நினப்பு. இப்போ பாரு, மழை பெய்யுது. அன்னைக்கு நீ எடுத்து வச்ச தொப்பி மழையில் உன் தலை நனையாமல் இருக்க பயன்படுது. நல்ல செயலோ கெட்ட செயலோ எல்லாத்துலேயும் பிரபஞ்சமான நான் இருப்பேன். ஒவ்வொன்றையும் நீ எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி வாழ போகிறேங்கிற உன்னோட நினப்பிலையும் செயல்பாட்டிலையும் நான் இருப்பேன். நீ வெறும் கருவி மட்டும்தான். இயக்கம் எல்லாம் பிரபஞ்சத்தால் நடக்குது. பிறப்போ இறப்போ, மழையோ புயலோ, அமைதிக்கான பிரார்த்தனையோ, உயிர்களை அழித்தொழிக்கும் யுத்தமோ, எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். போரை நடத்துகிறதோ நிறுத்துகிறதோ ஒவ்வொன்றிலையும் ஒரு நீதி சொல்லுவேன். அது பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே கேட்கும்னு பிரபஞ்சம் சொல்ல சொல்ல மனசு மட்டும் இல்லை, உடம்பும் செலுத்திருச்சு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இதில் உள்ள விஷயத்தை கேட்குறவங்க, ஆழமாக கவனிக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆம், பிரபஞ்சத்தையே நாம் கடவுள்னு சொல்கிறோம், தெய்வம்னு கும்பிடுறோம், விஞ்ஞானபூர்வமாக ஆள் மனசுன்னு சொல்கிறாங்க, உள்ளுணர்வுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குன்னு, சுப்ரீம் நேச்சுரல் பவர் இருக்குன்னு பகுத்தறிவாளர்களும் ஒத்துக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் கூட பிரபஞ்சத்தால் தான் நடக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.